16 நபர்களை கைது செய்ய கோரி மானாமதுரை மண்டலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தொடர் முழக்க ஆர்ப்பாட்டத்தில் சமூக உணர்வுடன் அல்லும் பகலுமாக இந்த இடத்திலே தங்கி இதை ஒருங்கிணைத்து இந்த உரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை இரத்த உறவுகள் அனைவருக்கும் நான் சார்ந்த மல்லர் மீட்பு களத்தின் சார்பாக பணிவான நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். நாம் அறிந்த வகையில் கடந்த 200 ஆண்டுகளாக சமூக உரிமைக்காக நாம் இந்த மண்ணிலே சொந்த மண்ணிலே போராடி கொண்டிருக்கிறோம். அதுவும் கடந்த 100 ஆண்டு காலமாக நம் கண்முன் தெரிகிறது. நூற்றுக்கணக்கான போராட்டங்கள், சாதிய போர்கள், சாதிய படுகொலைகள், அரச பயங்கரவாதங்கள், அரச வன்முறை படுகொலைகள் என அடுக்கடுக்காக எந்த கட்சிகள் இங்கே ஆட்சிக்கு வந்தாலும் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தாக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் பொய் வழக்குகள் புனையப்பட்டு இந்த சமூகத்தினுடைய குரல் வலைகள் நெரிக்கப்படுவதும் இங்கே அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நம்முடைய ஒற்றுமையை நாம் இன்றைக்கு இழந்து நிற்கிறோம். மீண்டும் 57களைப் போல, மீண்டும் 89களைப் போல, மீண்டும் 96களைப் போல நாம் உணர்வு பெற்று ஒற்றுமையாக திரட்சியாக திரண்டெழுந்தால் மட்டுமே இது போன்ற படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியும், அதற்கு எதிராக போராட முடியும், நீதியை பெற முடியும். இதுவரை நாம் போராடி போராடி கடந்த காலங்களில் எந்த படுகொலைக்கு எதிராக நாம் நீதியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இதுவரை எந்த படுகொலைகளுக்கும் நாம் நீதியை பெற்றதாக வரலாறு கிடையாது. வெண்மணி படுகொலை, போடி தேவாரம் கலவரம், கொடியங்குளம் கலவரம், தாமிரபரணி படுகொலை, உஞ்சனை படுகொலை, பரமக்குடி துப்பாக்கி சூடு என்று அடாவடி கும்பல்களோடும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட கும்பல்களோடும் நாம் பாதிக்கப்பட்ட போதும் அதற்காக பல நீதி விசாரணை ஆணையங்கள் அமைக்கப்பட்ட போதும் மாறி மாறி அதிமுகவும் திமுகவும் ஆட்சி செய்த போதும் எந்த அரசும் இந்த சமூகத்திற்கான நீதியை இதுவரை பெற்றுத் தந்ததாக வரலாறு இல்லை என்பதை எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் சமூகமாக வலிமையாக எழுந்து நின்ற போதுதான் ஆதிக்க அடாவடித்தனத்தை சாய்க்க முடிந்தது. கடந்த காலங்களிலே இன்றைக்கு நாள்தோறும் படுகொலைகள். கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஆட்சிக்கு வந்த 1.5 ஆண்டிலிருந்து இன்றைக்கு 3.5 ஆண்டுகளாக தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி பகுதியை மையமாக வைத்து தூத்துக்குடி, தென்காசி இந்த வட்டாரங்களில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட படுகொலைகள், குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒரு சமூகத்தின் சார்பாகவே தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். இந்த தொடர் படுகொலையை கண்டித்து நெல்லையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசியதற்காக எனக்கு நேர்ந்தது என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். அரசியலில் நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம். எந்த அரசியலுக்காக உழைத்தோமோ, எந்த கொள்கைக்காக உழைத்தோமோ அந்த கொள்கை அரசியலே எங்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு அவலம் இங்கே நிற்கிறது. அதை போல மரியாதைக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் புதிய தமிழகம் கட்சியும் கூட இன்றைக்கு அரசியலிலே ஒரு முடிவை நோக்கி நகர முடியாத நிலைக்கு காரணம் என்பது இந்த சமூகத்திற்காக சமரசம் இல்லாமல் களத்திலே நின்றதால் இந்த நிலை. சகோதரர் அறிவுத்தளத்திலும் சரி, அனைத்து போராட்ட களத்திலும் சரி நின்று தொடர்ந்து சமரசம் இல்லாமல் போராடக்கூடிய ஒரு சமூக போராளி
சகோதரர் தமிழ்மாறன் அவருக்கு தெரியும், இந்த அரசியலை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார், இந்த மக்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முற்றிலுமாக தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அரசியலில் இருந்து, அனைத்து அரசியலிலும் இருந்தும் நாம் புறக்கணிக்கப்பட்டு வருகிறோம். ஆட்சி அதிகாரம் நம்முடைய, அதை நோக்கி நாம் நகர முடியாத நிலைதான் இன்றைக்கு நாம் தெருவில் நின்று போராட வேண்டிய ஒரு நிலை. தம்பி ஆகாஷ் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் உடம்பிலே 29 காயங்கள் இருப்பது மருத்துவ பரிசோதனையிலே சொல்லப்படுகிறது. அவர் அடித்து கொலை செய்யப்பட்டார் என்பது அவருடைய வாக்குமூலம், நீதிபதியிடம் கொடுக்கப்பட்ட வாக்குமூலம். வழக்கு பதிவு, கொலை குற்ற வழக்கு பதிவு உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 16 பேர் கொலை குற்றவாளி என்று சொல்லி அதில் 6 பேர் அடையாளப்படுத்தப்பட்ட போதும் இன்றைக்கு வரை, இப்போது வரை எந்த நபர்களும் எஃப்ஐஆர்ல யார் பேரும் இல்லை. ஆனால் சிபிசிஐடி விசாரணை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது பெயரளவில். இது ஒரு கண் துடைப்பாகத்தான் போகும். நாம் கலைந்து விட்டால் இதற்கு நீதி என்பது கிடையாது, தேர்தலை நோக்கி நகரும். அப்படியே நாமும் மறந்துருவோம் அப்படின்னு அவங்க நினைச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த தொடர் சாதிய படுகொலைகளாக இருந்தாலும் சரி, காவல்துறை கஸ்டடி மரணம், இன்றைக்கு எந்த ஆட்சியிலும் இல்லாத படுகொலைகள், 37 படுகொலைகள் காவல்துறை விசாரணைக்கு எடுத்து காவல்துறையை கொலையாளிகளாக மாறி இன்றைக்கு கொலை செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். நாம் நினைத்தால் தேர்தல் தள்ளி போகும். அது அவங்க எளிதாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நாம் நினைத்தா நீங்க தேர்தல் நடத்த முடியாது. எனவே மாவட்ட கண்காணிப்பாளர்களை இந்த வழக்கிலே இணைத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அதை நோக்கி நம்முடைய போராட்டத்தை சட்ட போராட்டமாக, நம்முடைய போராட்ட வடிவத்தை நாம் மாற்ற வேண்டும். இந்த போராட்ட குழுவை ஒருங்கிணைக்கக்கூடிய சமூக உறவுகளுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். தொடர்ந்து நாம் இப்படி போராடி 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 நீதியை பெற முடியவில்லை. சட்ட வழியில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும். இந்த தம்பி ஆகாஷ் படுகொலைக்கு நான் நீதியை பெற்றுத்தர வருகிறேன் என்று பொதுத்தளத்தில் இருந்து வந்தவர்கள் அவர்களே இதற்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே வழக்கறிஞர் ஐயா பாபா மோகன் போன்ற நேர்மையான, அறம் சார்ந்த, சமூக நீதிக்காக போராடக்கூடிய உண்மையான சமூக ஆர்வலர்களை நாம் ஒருங்கிணைத்து தம்பி ஆகாஷுக்கு சட்ட வழியில் நீதியை பெற்றுத் தர வேண்டும். கொலை குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். தேவேந்திர குல வேளாளர்கள் என்பதற்காக மட்டும்தான் இந்த நிலை. இதே இது நாம் நாடார் சமூகமா இருந்தால் வேறு நிலை. நாடார் சமூகம் இன்றைக்கு பொருளாதாரத்தில் வலிமையாக இருக்கிறது. நாடார் சமூகம் இன்றைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளிலும் ஆளுமை செலுத்தி வருகிறது. அனைத்து அரசியல் கட்சிகளிலும் நாம கொள்கை பிடிப்புல எடுபடிகளாக மட்டுமே அனைத்து கட்சிகளில் இருக்கிறோம். கொள்கையை நம்பி நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். எனவே அப்படி அந்த சமூகம் ஒரு வளர்ச்சி பெற்ற சமூகமாக, ஆளுமை செலுத்துகிற சமூகமாக இருக்கிற காரணத்தால் தான் திருப்புவனத்தில் தம்பி அஜித்குமார் இதே படுகொலை வழக்கு, இதே காவல்துறை படுகொலை. ஆனால் அங்கே சட்டம் விரைந்து வேலை செய்கிறது, சரியாக வேலை செய்கிறது. அதே போல சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பெலிக்ஸ் என்கிற தந்தையும் மகனும் காவல்துறையால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் உடனடியாக சிறைப்படுத்தப்பட்டவர்கள் இன்றைக்கு வரை பிணையில் கூட வர முடியவில்லை. ஒருத்தர் செத்த வேண்டாம் குற்றவாளி. ஆனால் சட்டம் அங்கே சரியாக வேலை செய்கிறது. ஆனால் தேவேந்திர குல வேளாளர் என்றால் இந்த சட்டம் மௌனித்து கிடக்கிறது. இதற்கு காரணம் அவர்கள் அல்ல, நாம் தான். நம்முடைய வலிமைதான். நாம் ஒற்றுமையாக வலிமையாக இருந்தால் இந்த நீதியை நாம் எளிதாக பெற முடியும். இது போன்ற தொடர்படுகொலைகள் இனிமேல் நடக்க விடாமல் தடுக்க முடியும். தொடர்ச்சியான தென் மாவட்டங்களில் கொலைகள், தொடர்ச்சியான கொலைகள். இதுக்கு என்னன்னா பட்டியல் பழங்குடிகளுக்கான அந்த வழக்கு, SC/ST வழக்கு, அந்த வழக்கை அப்படி ஒரு சட்டத்தை நீக்கணும்னு சொல்லி படிப்பறிவு இல்லாத, பள்ளிக்கூடமே போகாத ஒருத்தன்லாம் பேசிட்டு திரிறான்.
அவன் மீது ஏன் இந்த சட்டம் பாயவில்லை? நம்முடைய வழக்கறிஞர்கள் இது தொடர்பாக சிந்திக்க வேண்டும். சட்ட வழியிலே நாமும் அந்த வழக்குகளை அவர்கள் மீது போட வேண்டும். அப்படின்னா தான் அது சரியா வரும். இதற்கு தான் தம்பி டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்னாரு. அப்படின்னா பழையபடி நாம குற்றப்பரம்பரை தடுப்பு சட்டத்தை, இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி தம்பி சியாம் சொன்னது சரிதானே? சரிதானே? தொடர்ச்சியான படுகொலைகள், மணலை தாமிரபரணி ஆற்றில் மணலை கொள்ளையடிக்கிறான், அதை தடுத்த கிராம நிர்வாக அதிகாரி படுகொலை, ஆடத்திடாதான் சொல்லி சொல்றாரு அவரை படுகொலை, காடுகளுக்கு வேலை செஞ்சுட்டு போய் வர்ற மட்டும் 5000 ரூபாய் பிடிக்கிட்டு அதுக்கு படுகொலை. அதுதான் புதிய தமிழகத்துடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்னாரு. இதுதான் தேசியமும் தெய்வீகமான கெட்டது. இதெல்லாம் பேசினா உடனே நாங்கள் சாதி வெறியர்கள் ஆயிடுவோம். நாங்கள் உண்மை வரலாற்றை உரைக்க பேசினால் நாங்கள் வந்து சமூக விரோதிகளாக மாறிடுவோம். ஆனால் நீங்கள் எத்தனை கொலைகளையும் அரங்கேற்றலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இதையெல்லாம் மனதில் கொண்டு இது போன்ற ஆட்சி, இது போன்ற படுகொலைகளை செய்த ஆட்சி இதுவரை இந்த தமிழர் வரலாற்றில் வந்து நம்ம தமிழக வரலாற்றில் பார்க்க முடியல. எனவே இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். திமுகவினுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கு வரலாறு நீங்க வெண்மணி படுகொலையிலிருந்து எடுத்துக்கலாம். வெண்மணி படுகொலை, அதுல வந்து இவர்கள் இழைத்த அநீதிகள், இவர்கள் செய்த சூழ்ச்சி, வஞ்சகங்கள், கோபாலகிருஷ்ண நாயுடு வரவேற்று உணவு கொடுத்த வரலாறு, உஞ்சனை கலவரத்தில் நடந்துகிட்டது, போடி விவரங்கள், கண்டமனூர்ல 5 தேவேந்திர குல வேளாளர்களை சுட்டுக் கொன்றது, எந்த போராட்டமும் இல்லாத கோட்டைப்பட்டியில வந்து சுரேஷ் என்கிற ஒரு இளைஞரை ஒரு சின்ன ஊருக்குள்ள போய் சுட்டுக் கொண்டது, தாமிரபரணி படுகொலை 17 பேரை அடிச்சு கொண்டது, துரையூர் துப்பாக்கி சூடு 2 போராளிகளை குறிவை சுடுவது போல் சுட்டது என்று தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தேவேந்திர குல வேளாளர்கள் சுட்டு வீழ்த்தப்படுகிறார்கள், ஒருபுறம் அடித்து படுகொலை செய்யப்படுகிறார்கள், பல்வேறு பொய் வழக்குகள் போடப்பட்டு இவர்கள் முடக்கப்படுகிறார்கள். இந்த சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய போராடக்கூடியவர்கள் எல்லாம், போராளிகள் எல்லாம் இன்றைக்கு சிறைப்படுத்தப்படுகிறார்கள். தம்பி கண்ணபுரான் இதுவரை தற்போது எந்த ஒரு வழக்குகளும் கிடையாது. பொய் வழக்கு, 2 குண்டர் தடுப்பு சட்டம். இன்றைக்கு கடலூர் சிறையில் இருக்கிறார். சிறையை விட்டு வெளியில வராரு, திரும்ப ஒரு குண்டர் தடுப்பு சட்டம். மாமா வீட்டுக்கு போறாரு, மாமா வீட்டுக்கு போகல மறித்தெடுத்து ஆயுதம் வைத்திருந்தாரு சொல்லிட்டு குண்டர் தடுப்பு. தொடர்ச்சியாக சமூகத்திற்கான போராளிகள் பொய் வழக்கு போடப்படுறாங்க. எத்தனை பேர் திருநெல்வேலியில இருக்க முடியல, சகோதரருக்கு தெரியும். திருநெல்வேலிக்குள் நம்முடைய இளைஞர்கள் உலா வர முடியல, எதற்கெடுத்தாலும் வழக்கு. எனவே இது போன்ற ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதை விட அனைத்து கட்சிகளிலும் சமூக விரோதிகள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு இந்த சமூகத்தை அழுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதை நமது உறவுகள் புரிஞ்சுக்கணும். அது அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், இந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் அங்கே ஆளுமை செலுத்தி, ஏன் தமிழ் தேசியம் பேசுற கட்சிகளில் கூட சமூக விரோதிகள் தான் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள். எனவே இந்த சமூக விரோதிகள் எந்தெந்த தொகுதிகளில் எல்லாம் இருக்கிறார்கள், நிற்க போகிறார்கள் என்பதையெல்லாம் இனம் கண்டு அவர்களை படுதோல்வி அடைய செய்யக்கூடிய வேலையை தேவேந்திர குல வேளாளர் சமூகம் செய்தால் தம்பி ஆகாஷ் போன்ற அநியாயமாக கொல்லப்பட்ட கொலையாளிகளுக்கு நீதி கிடைக்கும். அதுதான் அவர்களுக்கு நாம் செலுத்துகிற அஞ்சலியாக இருக்கும். எனவே கட்சி வேறுபாடின்றி இந்த சமூகத்திற்கு எதிராக யாரெல்லாம் வேலை செய்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். நாம் யூகிக்க முடியும், நாம் கணிக்க முடியும். வெளிப்படையாக பேசுகிறான். ஒரு மாநில, ஒரு இந்திய தேசிய கட்சிக்கு மாநில தலைவராகவே இருக்கிறாங்க. கொலைகளை ஆதரித்து பேசக்கூடியவர்கள், கொலையாளிகளை தூண்டிவிடக்கூடியவர்கள். எனவே அவர்களை போன்றவர்கள், நான் யாருன்னு ஊடகங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன், இந்த காலத்தில் நான் அதை பேச வேண்டாம் நினைக்கிறேன். எனவே அவர்களை போன்றவர்கள் தென் தமிழகத்தில் எந்த தொகுதியில் இருந்தாலும் நம்முடைய சக தமிழ் சமூகங்களை ஒருங்கிணைத்து, உழைக்கும் மக்களை ஒருங்கிணைத்து அவர்களை தோற்கடிக்கக்கூடிய வேலையை தேவேந்திர குல வேளாளர் சமூகம் செய்கிற போதுதான் நமக்கு நீதி கிடைக்கும். இதை நாம மனசுல வச்சுக்கணும். இந்த போராட்டத்திற்கு, இந்த போராட்டம் வெற்றி பெறணும். அதற்காக போராட்ட குழுவை, இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த உணர்வாளர்கள் இதை சட்ட வழியில் சரியாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். கொலை குற்றவாளிகள் உடனடியாக அவர்கள் கைது செய்யப்படும். தொடர்ச்சியாக எந்த தளத்தில் இருந்தாலும் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் இங்கே ஒடுக்கப்படுகிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார்கள், பொய் வழக்கு போட்டு முடக்கப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள்.
அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள், அவதூறு புறப்படுகிறார்கள். இன்றைக்கு நீங்க பொது ஒரு ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய அண்ணன் ரெட்பிக்ஸ் ஒரு ஊடகம் வச்சு நடத்துறாரு. உயர்ந்த ஒரு தரமான ஒரு ஊடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதே போல அண்ணன் சவுக்கு சங்கர் ஒரு ஊடகவியலாளர் கருத்தை சொல்லுகிறார். கருத்து உனக்கு வலிக்கிறது, உண்மையைத்தான் பேசுறாரு. இருக்கட்டும், குறை நிறைகளே இருக்கட்டும். ஆனால் அவர்களுக்கு நேர்ந்தது என்ன? அந்த ஊடகம் முடக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டார், சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். எதற்காக? அவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் என்பதற்காக, அவர்கள் சமூகத்தை அடையாளப்படுத்தவில்லை என்பதற்காக, அவர்களை அனாதை என்று கருதி கொண்டு இந்த அரசு அவர்களை கொடுமை செய்தது. அவர்களுடைய ஊடகங்களை நடத்த விடாமல் அவர்களுக்கு இடையூறு செய்தது. கஞ்சா விளக்கு நாடு தழுவிய அளவில் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிரம்பி நிற்கிறது கஞ்சா விற்பனை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நானும் பல ஊடகங்களிலே சொல்லியிருக்கிறேன். அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, தேனி மாவட்டத்தில் கடமலைக்குண்டிலிருந்து சென்னை கோயம்பேட்டிற்கு ஒரு பேருந்து நாள்தோறும் செல்கிறது. அதில் வாரம் ஒரு முறை பயணிகள் செல்வதில்லை, முழுக்க கஞ்சா மூட்டைகள் மட்டுமே செல்கிறது. இதெல்லாம் திமுகவினுடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அடிவரடிகள் எல்லோரும் சேர்ந்து காவல்துறையுடைய ஒத்துழைப்போடுதான் இங்கே தமிழகம் முழுவதும் கஞ்சா, தமிழ்நாடு உள்ள இங்கே ஈழ விடுதலை போர் மௌனித்த பிறகு யாழ்ப்பாணத்திலே கொண்டு போய் இறக்கிட்டாங்க அங்கிருந்து கஞ்சாவை. இதுல யாரு இருக்கிறா? சாதாரணமா யாரும் செய்ய முடியாது. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதி தான் அதிமுக திமுக. அதே போல கள்ளச்சாராயம், இதே டாஸ்மார்க் 24 மணி நேரம் கிடைக்கும். அவங்க 10 மணி நேரம் 12 மணி நேரம், அதெல்லாம் 24 மணி நேரமும் எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. எனவே இந்த ஆட்சி ஒழிக்கப்பட்டால் மட்டும்தான் நமக்கு நீதி. இதை மனதில் கொண்டு அரசியலில் நமக்கு ஒற்றை எதிரியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தாமல் நாம் மீண்டும் நம்ம அவர்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருந்தால் இந்த நிலைதான் தொடரும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எனவே இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். நமக்கு அரசியல் சார்ந்து நாம் ஒரு நிலைப்பாட்டை இந்த சமூகம் எடுக்க தவறினால் இந்த நிலை தொடரும். இந்த நிலை தொடரக்கூடாது. இது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சமூகம் சார்ந்த ஒரு முடிவு எடுக்கணும். நம்முடைய தலைமைகள் எங்கு நின்றாலும் இயக்க வேறுபாடின்றி, கட்சி வேறுபாடின்றி, கொள்கை வேறுபாடின்றி அவர்களை வெற்றி பெற செய்யணும். இந்த சமூகத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள் சிறிய கட்சி முதல் பெரிய கட்சி வரை, அல்லது சமூகம் சார்ந்த கட்சியாக இருக்கட்டும், அண்ணன் ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், அண்ணன் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், அடுத்து பல்வேறு கட்சிகளில் இருக்கக்கூடிய சமூக உணர்வாளர்கள் எவர் களத்திலே நின்றாலும் அவர்களை ஆதரித்து இந்த சமூகம் வெற்றி பெற செய்ய வேண்டும். குறைந்தது அதிகப்படியான வாக்குகளை பெறுவதற்காகவது அவர்களுக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து இந்த போராட்டத்திற்கான நீதி கிடைக்க வேண்டும். தமிழக முதல்வர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் யார் இருந்தாலும் நேரில் செல்கிறார் அல்லது அலைபேசி எடுத்து அந்த குடும்பத்திற்கு பேசுகிறார். ஏன் இங்கே பேசவில்லை? ஏன் ஆகாஷ் குடும்பத்திற்கு நீங்கள் பேசவில்லை? ஏன் பேசவில்லை? ஏன் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை? இன்னும் 7-8 மாவட்டங்கள் ஆகிவிட்டது. 7-8 மாதங்களாகியும் கவின் படுகொலையில் கொலை குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட அந்த சுபாஷினி என்கிற பெண்ணனுடைய தாய் கிருஷ்ணகுமாரி, காவல்துறை ஆய்வாளர், 7-8 மாதமாக எப்படி அவர் தலைமறைவாக இருக்க முடியும்? ஸ்காட்லாந்துக்கு இணையான இந்த காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? பொய் வழக்குகளை போட்டு முடக்குகிற இந்த காவல்துறை ஏன் உண்மையான கொலை குற்றவாளியை கைது செய்ய மறுக்கிறது? இது போன்ற எண்ணற்ற கேள்விகள் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் நெஞ்சில் கொண்டு எமது உறவுகள் தங்களுடைய வாக்குகளை 500,000 விற்காமல் ஆளும் திமுக ஆட்சிக்கு எதிராக நாம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் மட்டும்தான் நமக்கு எல்லா வகையான நீதியும் கிடைக்கும். ஏன்னா இது மட்டுமல்ல, உளவியலாக இவர்கள் நம்ம கொடுக்கிறதுக்கு எத்தனை பெயர் சூட்டினார்கள். இன்றைக்கு வரை ஆதி திராவிடர் பெயரை சூட்ட அகற்றுவதற்கு மறுக்கிறார்கள். நாங்கள் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தோம். வழக்கு என்பது கொள்கை முடிவு என்று தூக்கி போடப்பட்டது. ஏன்னா உளவியலாக இவர்களை வீழ்த்தணும். ஏன்னா சமூக நீதி, எது சமூக நீதி? கருணாநிதி குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு இருக்கிறதா? இதற்கு பேருதான் சமூக நீதியா? எனவே உளவியலாக இவர்கள் நம்மை வீழ்த்துகிறார்கள். நம்மை தாழ்த்தப்பட்டவன் என்று முத்திரை குத்திவிட்டு அவர்கள் உயர்ந்த சாதி போல் காட்டிக் கொள்கிறார்கள்.
அவர்களுடைய வரலாறு என்ன, தேவேந்திர குல வேளாளர்களுடைய வரலாறு என்ன என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும், நீங்கள் திறனாய்வு செய்ய வேண்டும். எனவே இது நம்முடைய மண். இந்த நாட்டிலே கருணாநிதிக்கு எத்தனை சொந்தக்காரன், இந்த நாட்டிலே ஜெயலலிதாவுக்கு எத்தனை சொந்தக்காரன், தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எத்தனை சொந்தக்காரன். இந்த நாடு யாருடைய நாடு, இந்த நாட்டை யார் ஆள வேண்டும்? தென் மாவட்டங்களில் திரட்சியாக வாழக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை எந்த ஒரு அரசியல் கட்சியும், ஒண்ணுக்கு மத்த அரசியல் கட்சி, விளங்காதவை நடத்துற அரசியல் கட்சி முதல் கொண்டு ஒரு மாவட்ட செயலாளர் பதவியை நம்ம கொடுக்க மாட்டோம், ஒரு ஒன்றிய செயலாளர் பதவியை நம்ம கொடுக்க மாட்டோம். இவனுக்கு கடைசி வரைக்கும் கிளைதான், கடைசி வரைக்கும் எனக்கு கிளைதான். ஆனால் நேற்று வந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு அங்கே உயர்ந்த பதவி. நாமெல்லாம் கருப்பு சிவப்பு வெட்டி கரையட்டை கட்டலாமா? மான உணர்ச்சி இருந்தால் நாம் அதை கட்டலாமா? அவிழ்த்துருங்க. சிவப்பு பச்சையோடு வாழ்ந்து செத்துட்டு போவோம். அவிழ்த்துருங்க, கருப்பு பச்சையை அவிழ்த்துருங்க, கருப்பு சிவப்பு அவிழ்த்துருங்க, சிவப்பு பச்சையோடு வாழ்ந்து மடிவோம். காலம் காலமாக நாம் கிளை செயலாளராக வந்து கிழிச்சது போதும். வெளியில வா, வெளியில வா, வெளியில வா. அந்த தேர்தல் களத்தை சந்திப்போம். தேர்தல் களத்தில் தேவேந்திர குல வேளாளருக்கு எதிராக எந்த கட்சியிலிருந்து எவனெல்லாம் நம்மை ஒழிப்பதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறானோ அவனை ஒழித்து கட்டுவோம், அவனை ஒழித்து கட்டுவோம். ஆட்டு மந்த போல இதுவரைக்கும் இவனுக்காவது மொத்தமா ஓட்டு போட்டு ஒளிஞ்சு போனது போகும். அதிமுகவுக்கு போட்டோம், திமுகவுக்கு போட்டோம், பிஜேபிக்கு கடந்த காலத்தில் போட்டோம், எல்லாம் முடிஞ்சது. வேண்டாம், தனித்து தேவேந்திர குல வேளாளருடைய வலிமையை நாம் இந்த மண்ணிலே காட்டுவோம். 96 போல் மீண்டும் ஒரு அரசியல் எழுச்சியை இந்த மண்ணிலே ஏற்படுத்துவோம். அதுதான் நம் சமூகத்தை பாதுகாக்கும் அரசியல் அரணாக விளங்கும் என்பதை கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.